ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நைட்டு சென்னையில் இருந்து ஊருக்கு கிளம்ப வேண்டியதான். இப்போ நான் அசோக் பில்லர் வழியாக எங்கள் ஃபேமிலி வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன். அவங்களையும் பார்த்துட்டு நைட்டு கிளம்பலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குதோ. நாங்கள் ஸ்டே பண்ணது தாம்பரத்துலேருந்து பீச்செல்லாம் வரணும்னு நினைக்கோம். ட்ராவல்லையே அதிகமான டைம் போயிடுது. எங்கள் ஃபேமிலி வீட்டுக்கு வந்துவிட்டோம். அங்கே ஒரு குட்டி பொண்ணு இருந்து எங்கள்கிட்ட நல்லா விளையாடிட்டு இருந்து இங்கேயுமே ஒரு நாள் ஸ்டே பண்ணி டிஃபன்லாம் சாப்பிட்டுட்டு தான் நாங்கள் வெளியில் வந்தோம். தாம்பரத்துக்கு போய் தான் ஊருக்கு கிளம்பணும். லஞ்ச் டைமுக்கு தாம்பரம் வந்துட்டேன். லஞ்ச் ரெடியாக இருக்குது. இங்கே கடையில் இருந்து ஆர்டர் பண்ணி பிரியாணி, சிக்கன் ஃப்ரை, எக், ஒயிட் ரைஸ் இது எல்லாமே ஆர்டர் பண்ணி வச்சுருக்காங்க. சூப்பராக லஞ்ச் முடித்தாச்சு. ஈவினிங் டீயும் குடித்து கிளம்ப வேண்டியதுதான். கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு போகணும். கிளம்பியாச்சு. ஆட்டோவில் இருந்தபடியே கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டையும் நான் வீடியோ எடுத்திருக்கேன். நான் ஏதோ பஸ் ஸ்டாண்டு போகிறோம் அப்படிங்கிற மாதிரி தான் கிளம்பி வந்தேன். இங்கே வந்து பார்த்தா நல்லா சூப்பராக இருந்தது. இந்த பஸ் ஸ்டாண்டு ஓப்பன் ஆகி 1 இயர் ஆகுது. நான் இப்போ தான் வந்தேன். 1 இயருக்கு முன்னாடி சென்னை வந்திருந்தேன். அந்த டைமில் இந்த பஸ் ஸ்டாண்ட் ஓப்பன் ஆகலைன்னு நினைக்கேன். லக்கேஜ் கீழே எடுத்து வச்சுட்டு ஆட்டோ போயிட்டுது. ஆட்டோ பீஸ் கொடுத்து அனுப்பியாச்சு. இங்கே பேட்ரி காருமே ஓடுது. இதுலேயும் நம்ம போகலாம். நடக்க முடியாத முதியவர்கள் இதில் போகலான்னு நினைக்கேன். எங்களுடைய லக்கேஜை டேலி கொண்டு வந்து அதில் எடுத்து வச்சு உள்ளாடி போயிட்டுருக்கோம். பஸ் ஸ்டாண்டினுடைய என்ட்ரன்ஸும் நல்லா இருக்குது. உள் பக்கமும் நல்லாவே இருக்குது. ஏர்போர்ட் மாதிரியே அழகாக கட்டி வச்சுருக்காங்க. இங்கே பாத்ரூம் வசதியும் நல்லா இருக்குது. டீ, ஸ்நாக்ஸும் எல்லாமே இங்கே கிடைக்கும். நாங்கள் டீயும் குடிச்சிட்டு உள்பக்கமாக வந்துட்டோம். இங்கே சென்டரில் அதிகப்படியான சீட் இருக்குது. இந்த சீட்டில் பஸ்ஸுக்காக வேண்டி வெயிட் பண்ணி உட்காந்துருக்காங்க. நாங்களும் இதில் 10 நிமிஷம் உட்காந்துருந்தோம். எங்களுடைய பஸ் வர்றதுக்கு 1/2 hour ஆகிட்டுது. சொன்ன டைமில் இருந்தும் கூடுதல் டைம் ஆகிட்டுது. இதுதான் நாங்கள் ட்ராவல் பண்ணக்கூடிய பஸ்ஸு வந்துட்டுது. ஏற வேண்டியதான். பஸ்ஸினுடைய உள்பக்கம் பாருங்கள், நல்லா சூப்பராக இருக்குது. டிக்கெட் நம்பரை பார்த்து லக்கேஜ் வச்சாச்சு. எல்லா பெர்த்லேயுமே டிவி இருக்குது. ஏசியுமே நல்ல கூலிங்காக நல்ல சூப்பராக இருந்தது. இந்த விக்னேஷ் பஸ்ஸு அப்பரில் படுத்துருந்தோம்னா பஸ் ஸ்டாண்ட் பண்ணும்போதெல்லாம் ஸ்லிப் ஆகும். நாங்கள் இருக்குது லோயர். இதில் பிரேக் போட்டாலும் அதிகமாக தெரியலை. வெளியில் இப்படி பார்த்துக்கிட வேண்டியதான். ஏசி இருப்பதுனால கிளாஸ் ஓப்பன் ஆகாது. வண்டியில் ஏறுற உடனே படுத்துட வேண்டியதான். உட்கார முடியாது. பெர்த்துன்னு வரும்போது இப்படி தான் இருக்கும். சீட்டுன்னு வரும்போது நமக்கு படுக்க முடியாது. பஸ் ட்ராவல்ஸுக்கு நல்ல வசதியாக இருக்கணும். நாங்கள் இந்த தடவை வந்த பஸ்ஸு நல்ல வசதியாக இருந்ததுனால தான் நம்மளுடைய சிஸ்டர்ஸுக்கு இது ஒரு மெசேஜாக இருக்கட்டும்னு சொல்லுதே. அல்ஹம்துலில்லாஹ், ஒரு விதமாக டைமை ஸ்பெண்ட் பண்ணி வீடு போய் இறங்க வேண்டியதான். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். எஸ்கே கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ. அஸ்ஸலாமு அலைக்கும்.